ஆடைகளோ அல்லது வேறு எந்த அணிகலன்களோ குறிக்கப்பட்ட பிரதேசத்தில் காணப்படாத அல்லது கண்டெடுக்கப்படாத நிலையிலேயும் இது சந்தேகத்துக்குரிய அல்லது இரகசியமான குவியல்களான ஒரு குழப்பகரமான ஒரு புதைக்கப்பட்டிருக்கிற மனிதோடங்கள் புதைக்கப்பட்டிருக்கிற ஒரு நிலையை அவதானித்ததோடு பனி சிந்துபாத்தி புதைகுழி அகழ்வு வழக்கில் புதிதாக எதுவும் கண்டுபிடிக்கப்படாத நிலையிலையும் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட அகழ்ந்து எடுத்து அடையாளம் காணப்பட்ட எலும்பு தொகுதிகளுடைய இது என்ன விதமான ஒரு விதத்தில் புதைக்கப்பட்டிருக்குது, அதனுடைய வடிவங்கள் என்னன்றது தொடர்பான விடயங்களை ஆராய்கிறதோடு அடையாளம் காணப்பட்ட எலும்புகள் அகழ்ந்தெடுக்கிற பணிகள் தொடர்ச்சியாக செய்யப்படுறதுக்கு தீர்மானிக்கப்பட்டிருக்குது. ஒட்டுமொத்தமாக ஆரம்ப நாள்லேருந்து இன்றைக்கு மட்டும் 17 முழுமையான மற்றது பகுதியளவான மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்குது. இன்றையோட கிட்டத்தட்ட 5 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்குது. இதே நேரத்தில் இன்றைக்கு நீதிமன்றத்தில் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் கௌரவ நீதிபதி ஆனந்தராஜா அவர்களின் முன்னிலையில் இந்த வழக்கு அழைக்கப்பட்டதோடு இந்த வழக்கு தொடர்பான பிரதேசத்தை சந்தேகத்துக்குரிய மனித புதைகுழியாக பிரகடனப்படுத்துறதுக்காக பாதிக்கப்பட்டவர் சார்பில் சட்டத்தரணிகளால் ஒரு விண்ணப்பம் செய்யப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் சட்ட வைத்திய நிபுணர் செல்லையா பிரணவன் மற்றும் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதவா அவர்களுடைய முதற்கட்ட அவதானிப்புகளும் மற்றும் பரிந்துரைகளின் அடிப்படையில் குறிக்கப்பட்ட அகழ்வு புதைக்கப்பட்ட புதைகுழியினுடைய அகழ்வு பிரதேசத்தில் 1.6 அடி ஆழத்திலேயே உடலங்கள் அடையாளம் காணப்பட்டதோடு குவியல்களான ஒரு குழப்பகரமான ஒரு புதையல் செய்யப்பட்டிருக்கிற ஒரு புதைக்கப்பட்டிருக்கிற மனிதோடங்கள் புதைக்கப்பட்டிருக்கிற ஒரு நிலையை அவதானித்ததோடு ஆடைகளோ அல்லது வேறு எந்த அணிகலன்களோ குறிக்கப்பட்ட பிரதேசத்தில் காணப்படாத அல்லது கண்டெடுக்கப்படாத நிலையிலேயும் இது சந்தேகத்துக்குரிய அல்லது இரகசியமான மனித உடலங்களை புதைக்கிறதுக்குரிய ஒரு இடமாக இருந்திருக்கலாம் என்று சொல்லி என்ற ஒரு அவதானிப்பு அவர்கள் கொடுத்திருந்ததோடு நீதிமன்றமும் இது ஒரு குற்றவியல் சம்பவம் நடந்த இடத்துக்குரிய இடம்னு சொல்லியிருந்தோம். இது தொடர்பான அகழ்வு பணிகள் இந்த அகழ்வு பணியிலிருந்து குறிக்கப்பட்ட காலத்துக்கு தொடர்ச்சியாக செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி என்பதையும் கட்டளை ஆக்கியிருந்தது. இந்த அடிப்படையில் சட்ட வைத்திய நிபுணர் மேலும் 45 நாட்களுக்கு தொடர்ச்சியாக இந்த அகழ்வு பணியை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டிருந்தார். அந்த அடிப்படையில் நீதிமன்றம் சட்ட வைத்திய அதிகாரி கேட்கின்ற கட்டளைகளுக்கு ஏற்ற அளவில் ஆய்வுகளை மேற்கொள்றதுக்கான கட்டளையை உருவாக்குனதோடு தொல்லியல் பேராசிரியர் சோமதவா அவர்கள் குறித்த பணியில் தொடர்ந்தும் பணியாற்றி இந்த அகழ்வு ஆராய்ச்சிகளில் தொடர்ந்து ஈடுபட வேண்டும் என்றதோடு முறையான பாதுகாப்பு ஒழுங்குகளை குறித்த அகழ்வு பணி பிரதேசத்தில் உருவாக்க வேண்டும் என்று சொல்லியும் கட்டளை உருவாக்கியிருக்கிறார்.